பிற 22ஆம் நாளில் இஸ்லாத்தினுடைய முதல் ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத்தானார்கள். அவர்கள் வஃபாத்தாகி 1432 ஆண்டுகள் கடந்து விட்டன. இந்த உலகத்தில் ஒரு நண்பருக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற பலர் இருப்பார்கள். நண்பருக்காகவே வாழ்கிறவர்களும் நண்பருக்காகவே அர்ப்பணிக்கிறவர்களும் பலர் இருப்பார்கள். ஆனால் நண்பர் எப்படி சிந்திக்கிறாரோ அப்படியே சிந்தித்து அவர் எப்படி செயல்படுகிறாரோ அதுபோலவே வாழக்கூடிய நண்பர்களில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களைப் போல ஒருவரை நாம் பார்க்க முடியாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உற்ற நண்பராக இருந்தார்கள். உற்ற நண்பர் என்பதற்கு இதற்கு மேல் ஒரு இலக்கணம் சொல்ல முடியாது என்கிற அளவில் மிகச் சிறப்பான உதாரணமாக சித்திக் நாயகம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எல்லா இடத்திலும் கூட இருந்தார். பெருமானாருடைய ஏகத்துவ பணியில் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை எடுத்து தொடங்கிய முதல் நாளில் பெருமானாரோடு இஸ்லாத்தில் இணைந்து கொண்டார். அதற்கு முன்னாலிருந்தே அவர்களுக்கு நட்பு இருந்தது. 20 வருடங்களுக்கு முன்னாலிருந்தே நட்பு இருந்தது என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்திய அந்த நாளிலிருந்து எல்லா நிலையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிற ஒரு வாய்ப்பு, குறிப்பாக அவர்கள் ஹிஜ்ரத் பயணம் செய்கிற போது அந்த பயணத்திலும் உடன் இருக்கிற வாய்ப்பு, அவர்களோடு சேர்ந்து சௌர் குகையிலே 20ல் ஒருவராக தங்கி இருக்கிற வாய்ப்பு ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கிடைத்தது. இப்படி நெருக்கமாக இருக்கிற வாய்ப்பு வேறு எந்த சஹாபிக்கும் கிடைக்கல. அதுல குறிப்பா அந்த சௌர் குகையிலே தங்கி இருந்தாங்களே, அல்லாஹ் குர்ஆனிலே அதை பற்றி பேசுகிற போது சானிய இஸ்னைன் என்ற ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க. 20ல் ஒருவராக. 20ல் ஒருவர்னா ஒருத்தரை விட்டு வித்தியாசப்படுத்தவோ பிரிக்கவோ முடியாத அளவிலே சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை தான் 20ல் ஒருவராக. 20ல் ஒருவராக குகையிலே சௌர் குகையிலே ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க, லைலத்து அபீ பக்ரின் கைருன் மின் ஆலி உமர். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த இரவிலே பெருமானாரோடு இருந்தாங்களே, அந்த ஒரு இரவு உமரின் ஒட்டுமொத்த குடும்பத்தின் சிறப்பை விட சிறந்தது. உமரின் ஒட்டுமொத்த குடும்பத்தின் சிறப்பை விட சிறந்தது என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட எல்லா இடத்திலும் உடன் இருந்தார்கள், ஒரு உற்ற நண்பராக. இதெல்லாம் கூட உலகத்துல இந்த மாதிரியான கூடவே இருக்கிற நண்பர்களை எல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஆனா நண்பரை போலவே சிந்திக்கிற நண்பர்கள், நண்பரை போலவே தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட நண்பர்களை பார்ப்பது அரிது. ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அப்படி ஒரு நண்பர். ரசூலுல்லாஹ் எப்படி சிந்திப்பாங்களோ அது மாதிரி தான் அவரும் சிந்திப்பார். ஒரு உதாரணம், ஹிஜ்ரி 6வது வருஷத்துல முஸ்லிம்கள் உம்ரா செய்யறதுக்காக வேண்டி மக்காவுக்கு வந்தாங்க. மதீனால இருந்து மக்காக்காரங்க முஸ்லிம்களை தடுத்தாங்க. உம்ரா அவங்களை செய்ய அனுமதிக்க முடியாது, இந்த வருஷம் நீங்க திரும்பி போயிட்டு அடுத்த வருஷம் வாங்க அப்படின்னு தடுத்தாங்க. அந்த இடத்துல ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது, ஹுதைபியா உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்மதித்தார்கள் என்றாலும் சஹாபாக்கள் எல்லோருக்கும் அது ஒரு பெரிய கவலையாக இருந்தது. உம்ரா செய்ய வந்தா அதை தடுக்கிறதுக்கான எந்த அதிகாரமும் மக்காக்காரங்களுக்கு கிடையாது. இஹ்ராம் உடையில இருக்கிறோம், மக்காவின் வாசலுக்கு வந்துட்டோம், இங்க வந்த பிறகு உம்ரா செய்ய முடியாம போகுதே அப்படின்ற ஒரு கவலையில சஹாபாக்கள் இருந்தார்கள். அந்த நேரத்தில் இந்த உடன்படிக்கை எழுதப்பட்டது. அந்த உடன்படிக்கையில் இருந்த பல அம்சங்கள் முஸ்லிம்களுக்கு பாதகமா இருந்துச்சு.
அதனால சஹாபாக்கள் பல பேருக்கும் அதுல ஒரு மனக்கவலை இருந்துச்சு, இந்த உடன்படிக்கை வேணுமா அப்படின்றதுல ஒரு மனக்கவலை இருந்துச்சு. யாருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்கறதுக்கான தைரியம் யாருக்கு இருக்கல. ஆனால் சத்தியத்திற்காக குரல் கொடுப்பதில் எப்போதும் சளைத்திராமல் நிற்கக்கூடியவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க என்ன செய்தாங்க, நேரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க உண்மையான நபி தானே? ஆமா, நான் உண்மையான நபி தான். நம்ம தீன் ஹக்கானது, அவர்களுடைய தீன் பாத்திலானது, சரிதானே? ஆமா, நம்ம தீன் ஹக்கானது, அவர்களுடைய தீன் பாத்திலா. யா ரசூலல்லாஹ், அறியாமை காலத்திலேயே நாங்கள் கௌரவமாக வாழ்ந்திருக்கிறோமே, யாருக்கும் இப்படி பணிஞ்சு போய் நாம நடந்ததில்லையே. இப்படி அல்லாஹ் அந்த இஸ்லாத்தை கொண்டு நம்மை கண்ணியப்படுத்திய பிறகு ஏன் நாம் அவங்களுக்கு பணிஞ்சு போகணும் என்று கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதில் சொன்னாங்க, அன ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வின் தூதர் அப்படின்னு பதில் சொன்னாங்க. ஏன்னா இதுல இருக்கிற ரகசியம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியும். இந்த இடத்துக்கு அவங்க மக்காவுக்குள்ள போகலாங்கிற எண்ணத்தோட தான் வந்தாங்க. ரசூலுல்லாஹ் மக்காக்காரங்க தடுத்தா கூட நம்ம மக்காவுக்குள்ள நுழைஞ்சிடலான்ற எண்ணத்தோட தான் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. ஆனா ஹுதைபியாங்கிற இடத்துக்கு வந்தபோது அவர்களுடைய கஸ்வா என்கிற ஒட்டகை உட்கார்ந்துருச்சு. அதை எவ்வளவு தூரம் எழுப்ப முயற்சி செய்தும் அது எழுந்திருக்கல. சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டாங்க. போட்டிகளில் முதலிடத்தில் வரக்கூடிய உற்சாகமான துடிப்பு மிக்க ஒட்டகை இப்படி உட்கார்ந்துருச்சே. சஹாபாக்கள் அதை கிளப்ப முயற்சி செய்த போது அது எழுந்திருக்கல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம உள்ள போறதா அல்லாஹ் நாடல, இப்ப நாம உள்ள போறதா அல்லாஹ் நாடல. யானைப்படை தடுத்த இறைவன் இந்த ஒட்டகத்தையும் தடுத்திருக்கிறார். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுத்தாங்க, மக்காக்காரங்க என்ன கேட்டாலும் நான் கொடுத்துருவேன், அவங்க எந்த உடன்படிக்கைக்கு வந்தாலும் நான் கொடுத்துருவேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு எடுத்திருந்தாங்க. அந்த முடிவின் அடிப்படையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தீர்மானிச்சிருக்கிறாங்க. இது உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு எப்படி தெரியுது, நாம ஒரு பணிஞ்சு போயிட்டதாக, தாழ்ந்து போயிட்டதாக தெரியுது. அதனால அவர் கொஸ்டின் பண்ணாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்த வார்த்தையில பதில் சொன்னாங்க, அன ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வின் தூதர். அதுக்கு மேல கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனாலும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுடைய மனம் அமைதி அடையல. அவர் நேரா உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மனம் சமாதானம் அடையல. அவர் நேரா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா வந்தார். வந்து அவர்கிட்ட திருப்பி இதே கேள்வியை கேட்டார், நம்ம முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான நபி தானே? ஆமா, உண்மையான நபி. நம்ம தானே ஹக்கான தீன்ல இருக்கோம், அவங்க எல்லாம் அசத்தியத்துல தானே இருக்காங்க. ஆமா, அப்படி இருக்க நாம ஏன் இப்படி ஒரு பணிஞ்சு போகணும் என்று கேட்டபோது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுடைய நாவிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது, ஹுவ ரசூலுல்லாஹ், அவர் அல்லாஹ்வின் தூதர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன வார்த்தையை சொன்னாங்களோ அதே வார்த்தையை ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சொன்னார். அது என்ன காட்டுதுன்னா, ரெண்டு பேருடைய சிந்தனையும் ஒருமுகமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சிந்திப்பார்களோ அதுபோலவே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சிந்திப்பவர்களாக இருந்தார்கள் என்பதை காட்டுது. இப்படி நிறைய இடம் இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய சிந்தனை தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுடைய சிந்தனையாக இருந்தது. அதே போல செயல்பாடும் அப்படித்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்களோ அந்த செயல்பாடு தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுடைய செயலாகவும் இருக்கும். அதை கூட்டியோ குறைச்சோ எதையும் செய்கிற பழக்கம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுக்கு இருக்கல. சில நடைமுறைகள் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் எங்க உட்காருவாங்களோ அங்கேயே உட்காருவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுக்கு போற பயணத்துல எந்த இடத்துல எல்லாம் தங்கி இருந்து கிளம்புவாங்களோ அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா பிற்காலத்தில் அவங்க மக்காவுக்கு பயணம் வரும்போது அதே இடத்துல தங்கி இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்த இடத்துல அவங்களும் உட்கார்ந்து எந்திரிப்பாங்க. இப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. இதுக்கு மேல மற்ற நடைமுறைகளை கடைபிடிப்பதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்களோ அதையே செய்வாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்னைக்குன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்தான அதே திங்கக்கிழமை. அந்த திங்கக்கிழமையிலேயே அவர் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டார்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புதன்கிழமை அடக்கம் செய்யப்பட்டாங்க. கலீஃபாவாக இவங்க பொறுப்பேற்றுக்கிறாங்க. பொறுப்பேற்ற உடனே அவர் என்ன யோசிச்சு சொல்றாரு, ஒரு திட்டம் சொல்றாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகிறதுக்கு முன்னால உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தலைமையில ஒரு படையை பாலஸ்தீனத்திற்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு படையெடுத்து போங்கன்னு அனுப்பியிருந்தாங்க. அங்க ரோம ஆட்சியாளர்களுடைய அதிகாரி அங்க இருந்தார். அவரை எதிர்த்து சண்டையிடுவதற்காக ஒரு படைப்பிரிவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமைச்சிருந்தாங்க. அவங்க உடம்பு சரியில்லாம இருக்கிற நேரத்தில் இவர் ஆட்சி அந்த படை எங்க அது அமைக்கப்பட்டிருக்குதுன்னா ஜெரிஃப்ங்கிற இடத்துல அந்த படைக்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்தான பிறகு இவர் சொன்ன முதல் உத்தரவு என்னன்னா, யாரெல்லாம் அந்த படைக்கு போகணுமோ பெயர் குறிப்பிடப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாம் சீக்கிரம் ஜெரிஃபுக்கு வந்து சேருங்க அப்படின்னு உத்தரவு கொடுக்குறாங்க. அந்த படையில யாரெல்லாம் இருக்காங்கன்னா, யாரெல்லாம் பெரிய சஹாபாக்களோ அவங்க எல்லோரும் அதில் இருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறாங்க, மற்ற பெரிய சஹாபாக்கள் எல்லோருடைய பேரும் அதில் இருக்கு. ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே சொல்றாரு, எல்லாரும் சீக்கிரம் ஜெரிஃபுக்கு கிளம்புங்க, அந்த படையை எடுத்து போகணும். கூட இருந்தவர்கள் சொன்னார்கள், நீங்க இப்பதான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கீங்க, இந்த அரபுகளுக்கு நீங்க புதுசு, இப்பதான் வந்திருக்கீங்க, பெரிய சஹாபாக்களை எல்லாம் இப்ப நீங்க வெளியூருக்கு அனுப்புறது நல்லதாக இருக்காது, உடனே நீங்க இப்படி அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லையே என்று சஹாபாக்கள் ஆலோசனை சொன்னார். அப்ப ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு படையை அனுப்புறதுன்னு முடிவு செய்துட்டாங்க, அதை நான் அனுப்பியே தீருவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிய கொடியை ஒருபோதும் நான் இறக்க மாட்டேன், நீங்க கிளம்புங்க. வல்லதி நஃப்சு அபீ பக்ரின் பியதிஹி லவ் ظننت அன்ன ஸிபாஅ தக்திஃபுனி லஅன்ஃபத்து. நீங்க போங்க, நீங்க எல்லாருமே போங்க. ஒருவேளை நான் இங்க தனியா இருக்கும்போது ஏதாவது சிங்கம் புலி என்னை குதிரை எடுத்து சென்று விடும் என்றாலும், அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றாலும் பெருமானாருடைய உத்தரவை நான் செயல்படுத்துவேனே தவிர நான் அதை தாமதப்படுத்த மாட்டேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றை ஆய்வு செய்து பார்க்கிற அறிஞர்கள் இந்த படையெடுப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உடனடியாக நடத்தியதற்கு நிறைய நன்மைகளை சொல்வார். ஏன்னா இஸ்லாம் யாரோட போட்டி போட போகுதுன்னா, ரோம அரசாங்கத்தோடு போட்டி போகுது. அன்னைக்கு இருந்த பெரிய வல்லரசாக இருக்கிற ரோம அரசாங்கத்தோடு போட்டி போட போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தான சில நாட்களில் இப்படி முஸ்லிம் படைகள் ரோம அரசாங்கத்தை எதிர்த்து போராட முன்வந்த போது உலகத்திற்கு அது என்ன செய்தியை சொல்லுச்சுன்னா, முகமது நபி மௌத்தானதுனால முஸ்லிம்கள் பலவீனப்பட்டுடல, முஸ்லிம்களை சாதாரணமா எடுத்துக்க முடியாது என்கிற செய்தியை உலகத்திற்கு அது வெளிப்படுது. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அந்த சிந்தனை எல்லாம் இல்லை. அவங்களுக்கு என்ன சிந்தனைன்னா, இது ரசூலுல்லாஹ் கட்டின கொடி, இதை நாம இறக்க மாட்டோம், என்ன சந்தர்ப்பமா இருந்தாலும் நாம அதை செயல்படுத்திடுவோம் அப்படின்னு செஞ்சாங்க. இது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய இயல்பு. சிந்தனையிலும் பெருமானாரை போல சிந்திப்பவராக இருந்தார்கள், செயல்பாட்டிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போலவே செயல்படுபவர்களாக இருந்தார். அதையும் மீறி ஒரு ஆச்சரியம் என்னன்னா, குணம். ரெண்டு பேருடைய குணமும் ஒரே மாதிரியான குணம். சிந்தனையும் செயலும் ஒரே மாதிரி இருக்கணும்னா குணம் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு அதிசயத்தை வரலாறு நமக்கு காட்டுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிரால முதல் முறையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறாங்க. சந்திச்ச போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாரை கட்டி அணைச்சாரு. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நடுக்கம் வந்துச்சு. அந்த நடுக்கத்தோட அவங்க வீட்டுக்கு திரும்பி ஹதீஜா அம்மா இடத்துல, எனக்கு குளிருது, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்து விடுங்கள் போர்த்து விடுங்கள்னு சொன்னாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். சொன்ன பிறகு எனக்கு தனக்கு என்ன நடந்துச்சுங்கிறத ஹதீஜா அம்மாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி சொன்னாங்க. நான் இருந்து இந்த மாதிரி உட்கார்ந்து இருந்தேன், இப்படி ஒருத்தர் வந்தார், இப்படி ஒருத்தர் வந்தாரு, என்னை கட்டி பிடிச்சாரு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையில ஒரு வார்த்தை சொன்னாங்க,
கஷீத்து அலா நஃப்ஸி, நான் மௌத்தாயிருவனேன்னு பயந்தேன். அவர் கட்டி பிடிச்சதுல என் விலா எலும்புகள் நொறுங்குனதுல நான் மௌத்தாயிருவனோன்னு பயந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வாயை திறந்தாங்க. அது வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த கதீஜா அம்மா கணவருடைய வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்த உடனே வாயை திறந்து அவங்க சொன்னாங்க, கல்லா, ஒருபோதும் உங்களுக்கு வல்லாஹி ஒருபோதும் அப்படி உங்களுக்கு ஏற்படாது, லா யுஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணத்தை அவங்க பட்டியலிட்டாங்க. இன்னக லா தஸிலுர் ரஹ்ம, நீங்கள் உறவுகளை சேர்ந்து வாழ்கிறீர்கள். வத்தஹ்மிலுல் கல்ல, அதற்கான சிரமங்களை நீங்கள் தாங்கிக் கொள்கிறீர்கள். வதக்ஸிபுல் மஅலூம், இல்லாதவர்களுக்காக நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள். இல்லாதவங்க எளியவர்களுக்காக நீங்க சம்பாதிக்கிறீங்க. வதுக்ரில் லைஃப, நீங்கள் விருந்தாளிகளை உபசரிக்கிறீர்கள். வதுஈனு அலா நவாயிபில் ஹக், சத்தியத்திற்கான போராளிகளுக்கு நீங்கள் உதவியாக இருக்கிறீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வை கதீஜா அம்மா பாராட்டினாங்க. உங்க குணம், உங்க நல்ல குணம் இப்படி இருக்க உங்களுக்கு ஒன்றும் ஏற்படாதுன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டுவதற்கு கதீஜா அம்மா தேர்ந்தெடுத்து கொண்ட இந்த குணங்கள் இருக்கு. இது வரலாற்றில் ஆய்வு செய்வாங்க. இந்த குணங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா, அன்னைக்கு இருந்த அரபுகளுடைய உலகத்துல ஒரு ஆளை பாராட்டுறதுக்கு இந்த மாதிரி நல்ல குணங்களை சொல்லி பாராட்டுற பழக்கம் இல்லை. பாராட்டுறதுங்கிறது ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு விதமா வரும். இப்ப நம்ம காலத்துல ஒரு பையனை பாராட்டுறோம்னு வைங்களேன், நம்ம காலத்துல ஒரு பையனை பாராட்டுறோம்னா நல்லா படிச்சிருக்காரு, அதுல முதல் நல்லா படிச்சிருக்காரு, அதுக்கு அடுத்து நல்ல குணசாலி, இப்படிதான் நம்ம காலத்துல பாராட்டுறோம். ஒவ்வொரு காலத்திலையும் அந்தந்த காலத்துல சிறந்த இயல்புகள் இருக்கும். ஒரு காலத்துல சமையல் தான் சிறந்த குணமாக சமூகத்துல இருந்துச்சான். அப்போ ஒரு ஆளை பாராட்டுறதுனா என்ன சொல்லுவாங்களாம், இவர் நல்லா சமைப்பாரு, அதுலயும் குறிப்பாக எதை சமைப்பாரோ அதை சொல்லி இவர் இதை நல்லா சமைப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாராட்டுறதுக்குன்னு ஒரு இயல்பு இருந்திருக்கு. பெருமானாருடைய காலத்துல பாராட்டுறதுனா எப்படி பாராட்டுவாங்களாம், இவர் நல்ல யுத்தம் போர் செய்கிறவரு, இவர் சிறப்பா மது குடிக்கிறவரு, இவர் ஆபாசமா கவிதை பாடுறதுல கெட்டிக்காரரு, இப்படித்தான் மனிதர்களை பாராட்டுகிறதுக்கான வார்த்தைகளை வழங்குகிற பழக்கம் அன்னைக்கு இருந்திருக்கு. அந்த காலத்துல கதீஜா அம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இயல்ப வேற வார்த்தைகள்ல பாராட்டுறாங்க. நீங்க உறவுகளை சேர்ந்து வாழ்கிறீர்கள். அந்த காலத்துல இருக்கிற நடைமுறையில ஒரு ஆளுக்கிட்ட காசு இல்லைன்னா சொந்த அண்ணனோட காசை கொள்ளையடிப்பாங்க, சொந்த சகோதரனுடைய காசை கொள்ளையடிப்பாங்க. அதே போல ஒரு ஆளு அவருடைய தந்தை திருமணம் செய்து இரண்டாவது திருமணம் செய்த பெண்ணையே தகப்பன் இறந்த பிறகு தனக்குரியவளாக எடுத்துக்கொள்வான். இப்படியெல்லாம் ஒழுக்க சீர்கேடு இருந்த காலகட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பியல்புகள்னு கதீஜா அம்மா சொல்றாங்க. இன்னக லா தஸிலுர் ரஹம், நீங்கள் உறவுகளை சேர்ந்து வாழ்கிறீர்கள். கஷ்டப்படுறவங்க நீங்க சிரமத்தை எடுத்துக்கிறீங்க, இல்லாதவங்களுக்கு எல்லாம் உழைக்கிறீங்க என்று பாராட்டின அந்த வார்த்தையை வரலாற்று ஆய்வாளர்கள் ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க. அந்த காலத்துல கதீஜா அம்மா ரசூலுல்லாஹ்வை பாராட்டினது சகஜமா எல்லோரும் பாராட்டுற வார்த்தை அல்ல, வித்தியாசமான வார்த்தைன்னு சொல்லுவாங்க. இது சஹீஹ் புகாரில இந்த வார்த்தை இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கமா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தினுடைய தொடக்க காலத்துல முறையா காபாவுக்கு முன்னாடி போய் நின்னுட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற பிரச்சாரத்தை எடுத்து சொன்னார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பல சிறப்பு இருக்கு. அதுல ஒரு சிறப்பு, அவர் தான் முதல் முஸ்லிம், ஆண்கள்ல இஸ்லாத்தை தழுவிய முதல் முஸ்லிம் அவர் தான். அது மட்டும் இல்ல, அவர் எப்ப இஸ்லாத்துக்கு வந்தாரோ உடனே அவருடைய நண்பர்களை போய் சந்திச்சு 8 நண்பர்களை அன்னைக்கே தீனுக்கு கூட்டிட்டு வந்தார். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான், அப்படி பல சஹாபாக்களை 8 பேர் அன்னைக்கு தீனுக்கு கூட்டிட்டு வந்தார். அது மாத்திரம் இல்ல, அவருக்கு ஒரு சிறப்பு, காபாவுல முன்னாடி வச்சு இஸ்லாத்துக்காக முதல் பிரச்சாரம் செய்தவரும் அவர் தான்.
அவ்வளவு ஹதீபின் ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்துக்காக முதல் பயான் செஞ்சவரும் அபூபக்கர் சித்திக் தான். அவர் பயான் செஞ்ச உடனே மக்காக்காரங்க கூடி அவரை அடிச்சாங்க. அவர் மரியாதையான மனுஷன், ஊர்ல மரியாதையான ஒரு மனுஷன், பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். அவரை அடிச்சாங்க. அடின்னா சாதாரண அடி அல்ல, கடுமையான அடி. அவருடைய மூக்குக்கும் வாய்க்கும் இடையே வித்தியாசம் தெரியாத அளவுக்கு ரத்தம் வழிந்தோடியது. செருப்பு எடுத்து அவருடைய முகத்துல தேய்ச்சாங்க. செருப்பு எடுத்து முகத்துல தேய்ச்சாங்க. அந்த அளவு கடுமையா அடிச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு நாள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஊர் வேண்டான்னு கிளம்புறாரு. இந்த ஊர் வேண்டாம் அப்படின்னு மக்காவை விட்டு வெளியே கிளம்புறாரு. மக்காவுக்கு வெளியே போகும்போது இப்னு தஹினா அப்படிங்கிற மக்காவுடைய பிரமுகர் ஒருத்தர் எதிரில் வர்றார். வந்தவர் கேட்கிறாரு, எங்க போக போறீங்க? பெட்டி படுக்கை எல்லாம் எடுத்துட்டு வெளியே போற மாதிரி இருக்கு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்னுடைய மக்கள் நான் அல்லாஹ்வை வணங்கி வாழ இடையூறு செய்கிறார்கள், அதுக்கு நிம்மதியா இடம் தர மாட்டேங்கிறாங்க, அதனால நான் இந்த ஊரை விட்டு நான் போகலான்னு நினைக்கிறேன் என்று சொன்னபோது இப்னு தஹினா சொன்னார், உன்னை மாதிரியானவர்கள் இந்த ஊரை விட்டு போகக்கூடாது. அபூபக்கரே, உங்களை போன்றவர்கள் இந்த ஊரை விட்டு போகக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய சிறப்பை சொல்றார். ஏன் போகக்கூடாது? இன்னக தக்ஸிபுல் மஅலூம், நீங்கள் இல்லாதவர்களுக்காக சம்பாதிக்கிறீர்கள். வதஸிலுர் ரஹ்ம, உறவுகளை சேர்ந்து வாழ்கிறீர்கள். வதுக்ரில் லைஃப், விருந்தாளிகளுக்கு உபசரிக்கிறீர்கள். வதுஈனு அலா நவாயிபில் ஹக், சத்தியத்தின் தேவையுடையவர்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றார். இது ரெண்டு வெவ்வேறு நிகழ்ச்சி. முதல்ல நான் சொன்னது கதீஜா அம்மா ரசூலுல்லாஹ்வை பத்தி சொன்னது வேற நிகழ்ச்சி. ரெண்டாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து இப்னு தஹினா சொன்னது வேற நிகழ்ச்சி. ரெண்டு நிகழ்ச்சியில என்ன பார்க்கிறோம்? ஒரே மாதிரியான புகழ் வார்த்தைகள் பேசப்படுகிறது. கதீஜா அம்மா அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து எந்த வார்த்தைகளை உச்சரித்தார்களோ அதே வார்த்தைகளை இப்னு தஹினா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து உச்சரித்தார். அது என்ன காட்டுதுன்னா, ரெண்டு பேரும் ஒரே குணத்தில் இருந்தார்கள் காட்டு. ஒரே மாதிரியான சிந்தனை, ஒரே மாதிரியான செயல்பாடு, ஒரே மாதிரியான குண இயல்பு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இருந்தது. இப்படி உலகத்தில் நண்பர்களை பார்ப்பது மிக மிக கடுமையானது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிக நெருக்கமான நண்பராக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இருந்தார். அவங்கள பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடத்துல பாராட்டி பேசியிருக்கு. அவங்க பேர் சொல்லாட்டி கூட இவங்களைத்தான் இந்த ஆயத்து குறிக்கிறது என்று எடுத்துக்கொள்ள தகுந்த அளவில் பல இடத்துல அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பாராட்டி பேசி. அதுல ஒரு இடம் வஸயுஜன்னபுல் அத்கல்லதி யுத்தி மாலஹு யதஸக்கா வமா லி அஹதின் இன்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா இல்லப்திகா வஜ்ஹி ரப்பிஹில் அலா வலசௌஃப யர்லா அப்படின்னு நமக்கெல்லாம் தெரிஞ்ச அந்த ஆயத்து. அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அத்கா, இறையச்சம் மிக்கவர் அப்படின்னு பாராட்டு. அந்த இடத்துல வர்ற வார்த்தை அத்காங்கிற வார்த்தை. அத்கான்னா அல்லாஹ் ரொம்ப பயப்படக்கூடியவர்னு அர்த்தம். இந்த வார்த்தையில அல்லாஹ் அவரைத்தான் சொல்றாங்கிறத திருக்குர்ஆனுடைய பல அறிஞர்களும் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. இந்த அத்காங்கிற வார்த்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவை தான் குறிக்குது. அதிலும் குறிப்பாக எதை குறிக்குதுன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு செய்த ஒரு மிகச்சிறந்த நன்மைகளில் ஒன்று என்னன்னா, முஸ்லிம் ஆன பிறகு சில ஏழைகளை மக்காக்காரங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க. ஏழைகளை, அடிமைகளை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அப்படி கொடுமைப்படுத்தப்பட்ட அடிமைகளில் பலரையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க தன்னுடைய காசால விடுதலை செய்தாங்க. அப்படி விடுதலை செய்தவர்கள் ஒருத்தர் தான் பிலால் ரலியல்லாஹு தஆலா. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய எஜமானன் உமையா கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். அந்த பக்கமா போறாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, இந்த அடிமையை எனக்கு வித்துரு. இவங்களும் முஸ்லீம் அவங்களும் முஸ்லீம்ங்கிறது அந்த ரகசியம் அவங்களுக்கு தெரியல. இந்த அடிமையை வித்துருங்கிறாங்க. அப்போ உமையா கேட்கிறாரு, இவர் நோஞ்சான் அடிமை,
உனக்கு நான் நல்ல பலசாலியான அடிமையை தர்றேன், அப்படி நீ அடிமையை வாங்கி விற்கலாமேங்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய தகப்பனார் அபூ குஹாஃபா அவர் அங்க நிற்கிறாரு. அவர் சொல்றாரு, இப்ப நீ அடிமைகளை வாங்கி உனக்கு வேலைக்குன்னு நீ வச்சுக்கல, அது எனக்கு தெரியும். நீ உனக்கு வேலைக்குன்னு வச்சுக்கல, அடிமைகளை வாங்கி உரிமை விடுறதைத்தான் நீ பழக்கமா வச்சிருக்க. நான் உங்ககிட்ட என்ன கேட்டுக்கிறேன், நல்ல திடசாலியான அடிமைகளை வாங்கி நீ உரிமை விடு. அப்படி விட்டா பின்னாடி ஏதாவது ஒரு நேரத்தில் அவங்க உனக்கு உதவியா இருப்பாங்க. நீ ஏன் இந்த மாதிரி நோஞ்சா அடிமைகளை வாங்குற அப்படின்னு அபூ குஹாஃபா கேட்கிறார். விற்கிறவர் சொல்றாரு, உனக்கு நான் பலமான அடிமையை தர்றேனே, எதுக்கு இந்த அடிமையை வாங்குறேன்னு கேட்கிறார். அபூ குஹாஃபா தந்தையும் அதை ஆட்சேபிக்கிறார், எதுக்குப்பா இப்படி எல்லாம் அடிமையை வாங்குறேன்னு. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை நான் நாடுகிறேன், எனவே வேற யாரும் எனக்கு தேவையில்லை, இந்த அடிமையே தாருங்க என்று சொல்லி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கி விடுதலை செய்தார். அப்படி விடுதலை செய்த நேரத்தில் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்க, வஸயுஜன்னபுஹா நரகத்தை விட்டு காப்பாற்றப்படுவார் அல் அத்கா, அந்த அத்காவான மனிதர். அத்கான்னா அல்லாஹ்வை ரொம்ப பயப்படக்கூடியவர். அல்லது யுக்தி மாலஹு யதஸக்கா, தனது காசு பணத்தை அவர் செலவழிக்கிறார். ஒமாலி அஹதின் மின் நிஅமத்தின் துஜ்ஸா, யாரும் அவருக்கு செய்த நன்மைக்காக அவர் செலவழிக்கிற. இல்லபதிஹா வஜ்ஹி ரப்பிஹில் ஆலா, அல்லாஹ்வை மாத்திரமே எதிர்பார்த்து அவர் செலவழிக்கிறாரு. வல சௌஃப யர்வா, அந்த அல்லாஹ் அவரை திருப்திப்பட்டுக் கொள்வான் என்று குர்ஆனில் இந்த வசனம் இருந்துச்சு. இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் யாரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய பேரை சொல்லாம விளக்கம் சொல்ல முடியாது. இந்த வசனம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களைத்தான் குறிப்பிடுகிறது என்று எல்லோரும் சொல்வார். இந்த அத்துகாங்கிற வார்த்தை அபூபக்கர் நாயகத்தையே குறிக்குதுமா. இன்னொன்று குர்ஆன்ல இன்னொரு இடம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்துக்கு போனதை பத்தி பேசுற இடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் சௌர் குகையில இருக்காங்க. நம்ம எல்லாம் இன்ஷா அல்லாஹ் மனசுல நியத் வைப்போம், நம்ம ஏறி பார்க்கலாம், சௌர் குகையை ஏறி பார்க்கலாம். மனசுல ஆசைப்படணுமா இல்லையா? அதுலேயும் உடம்புல தெம்பு இருக்கிற போது தான் அதெல்லாம் செய்ய முடியும். ஒரு 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நம்ம மேலே ஏறி பார்க்கறதுங்கிறது சிரமமாக போயிடும். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட, ஆனால் ரொம்ப பெருசு இல்லை, ஒரு 2-2.5 மணி நேரத்தில் நம்ம ஏறி போய் பார்த்துட்டு வந்துடலாம். இன்னும் இருக்கு. நாம் என்னன்னா, எதை நாம் 1400 ஆண்டு கால வரலாறாக கேள்விப்பட்டிருந்தோமோ, அந்த வரலாறாக கேள்விப்பட்ட விஷயங்களை இப்போதும் நாம் பார்ப்பதற்கேற்ற வகையிலே அல்லாஹ் அதை பாக்கியாக்கி வச்சிருக்கான். பல விஷயங்கள் இருக்குதுங்க. நாம கேள்விப்பட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நாம கேள்விப்பட்ட சென்னை இன்னைக்கு இருக்கா? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மூர் மார்க்கெட்னு ஒன்று இருக்கு சென்னையிலன்னு கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு எங்க போய் தேடினாலும் மூர் மார்க்கெட் நமக்கு கிடைக்கும். வரலாற்றில் பல இடங்கள் அப்படி இருக்குது. ஒரு 100 வருஷம் கடந்தாலே கூட பார்க்க முடியாத இடங்கள் இருக்கு. ஆனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் அந்த வரலாற்றையும் அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கான். அந்த வரலாறு சார்ந்த பல அடையாளங்களையும் அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கான். சவுதியினுடைய தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு ஆரம்பத்திலேயே நல்ல புத்தி இருந்திருக்குமானால் இந்த அடையாளங்கள் பலதை அவர்கள் அழித்திருக்க மாட்டார்கள். இப்ப இன்னைக்கு விழுந்து விழுந்து பாதுகாக்க முயற்சி பண்றோம். அன்னைக்கு எல்லா அடையாளங்களையும் ஒண்ணு இல்லாம அழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு விழுந்து விழுந்து பாதுகாக்க முயற்சி பண்றாங்க. அல்லாஹ் அப்படி பாதுகாத்து வச்ச அதிசயங்கள்ல ஒண்ணுதான் ஹிரா குகையும் சௌர் குகை. ஹிரா இப்போதும் இருக்கிறது. என்ன வடிவத்தில் ஹதீசுகளில் ஹிராவை பற்றி பேசப்பட்டதோ, வரலாறு எந்த வடிவத்தில் ஹிராவை பற்றி சொல்கிறதோ அதே வடிவத்தில் ஹிரா இன்றைக்கும் இருக்கிறது. சௌரும் இன்னைக்கும் இருக்கு. சௌரையும் நம்ம பார்க்கணும், அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். சௌர் குகையில ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் பெருமானாரும் இருக்கிறாங்க. எதிரிகள் அந்த இடத்துக்கும் தேடி வர்றாங்க. தேடி வரும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார்கிட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவங்க கீழே குனிஞ்சு பார்த்துட்டா என்ன ஆகுது? கீழே குனிஞ்சு பார்த்துட்டா நாம மாட்டிக்குவோமே அப்படின்னாங்க. நம்ம மாட்டிக்குவோமேன்னு சொல்லல, குனிந்து பார்த்து விட்டால் அப்படின்னு ஒரு கேள்வியாக நிறுத்தினாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொன்னாங்க, மா லன்னுக யா அபூபக்கர் பி இஸ்னைனி வல்லாஹு சாலிசுகுமா. அபூபக்கரே, என்ன நினைக்கிறீங்க? நாம 2 பேர் மட்டுமா இருக்கிறோம், 3வது அல்லாஹ்வும் நம்ம கூட இருக்கிறானே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதுஹுமா ஃபில் காரி,
அந்த இருவரும் குகையில் இருந்தபோது இது யகூலு சாஹிபிஹி, நபி தன்னுடைய தோழரிடத்தில் சொன்னார், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதே அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னார் என்று அந்த காட்சியை அல்லாஹ் எடுத்து பேசுறான். தௌர்ல ரசூலுல்லாஹ் இருந்ததை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். பேசுகிற இடத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுக்கு என்ன பெயர் அல்லாஹ் கொடுக்கிறானா? சாஹிப் அப்படின்ற பேரே அல்லாஹ் கொடுக்கிறான். அவர் தன் தோழரிடத்தில் சொன்னார். சகோதரர்களே, இதுக்கான மரியாதை என்னன்னு நினைக்கிறீங்க? இது சகஜம் தானங்க. ஒரு நிகழ்ச்சியை சொல்லும் போது இந்த வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் சகஜம் தானே அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா குர்ஆன்ல அப்படி ஒரு வார்த்தை இடம்பெறும் போது அதுக்கான மரியாதை என்ன ஆயிடுதுன்னா, நாம யாராவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை சஹாபி இல்லைன்னு சொல்லிட்டோம்னா காஃபிர் ஆயிடுவோம். ஏன்னா அது குர்ஆன்ல வந்திருக்கிற வார்த்தை. குர்ஆன் என்ன சொல்லுது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பெருமானாருடைய சஹாபி தோழர்னு சொல்லுது. குர்ஆன் பெருமானாரை சஹாபி என்று சொன்ன பிறகு நாம யாராவது ஒருத்தர் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபி அல்ல அபூபக்கர்னு சொல்லிட்டா காஃபிர் ஆகிவிடுவோம் என்கிற அளவுக்கு அந்த வார்த்தை சட்ட அதிகாரம் படைத்தது. அப்ப அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆன்ல பயன்படுத்தின ஒரு பேர் சாஹிப். சாஹிபிஹி, அவர் தன்னுடைய நண்பரிடத்திலே இப்படி சொன்னார் என்கிற ஒரு வார்த்தை. அதனால சாஹிப் அப்படிங்கிற அந்த வார்த்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய மரியாதையினுடைய சிகரத்தை சொல்லுகிறது. அவரை நீங்க நம்ம மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, யாராவது ஒருத்தர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானாருடைய தோழர் அல்ல, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானாருடைய தோழர் அல்ல அப்படின்னு யாராவது சொன்னா, அப்படியெல்லாம் யாரும் சொல்லுவாங்களா? அப்படின்னா சொல்லலாம் தானே. மனுஷன் இன்னைக்கு என்னெல்லாம் பேசிட்டாங்க, மக்கள் என்னென்னலாம் பேசுறாங்க. அல்லாஹ் ரசூலை பத்தி பயம் இல்லாம சுயமாக பேசுறது, சுயமா தனக்கு எது தெரியுமோ அதுதான் பெருசுன்னு நினைச்சு பேசுறவங்க வர்ற காலகட்டத்தில் என்ன வேணாலும் பேசலாம். ஒருவேளை யாராவது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபி அல்ல, அதாவது நபித்தோழர் அல்ல, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபித்தோழர் அல்ல அப்படின்னு சொன்னா அவங்க வரலாற்றை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம், அவ்வளவுதான். வரலாற்றை தப்பா சொல்றாங்கன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபி இல்லை என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒருத்தர் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டார்னு அர்த்தம், காஃபிர் ஆகிட்டார்னு அர்த்தம். காரணம், அவர் சஹாபி என்பதை அல்லாஹ் குர்ஆனில் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு பெரிய அந்தஸ்து. மாஷா அல்லாஹ், எனக்கு எப்போதுமே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுன்னு நினைக்கிற போது அவங்க மொத்த வாழ்க்கையுமே நமக்கு கண்ணீரை வரவழைக்கிற வார்த்தை. அப்படி ஒரு இணக்கம், அப்படி ஒரு பணிவு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதிலும் பெருமானாருக்காக வாழ்வதிலும் அப்படி ஒரு அர்ப்பணிப்பு, அப்படி வாழ்ந்தவங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்ப நினைச்சாலும் சிலிர்ப்படைய வைக்கிற விஷயம் என்னன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகள் ஆயிஷா அம்மா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, இளவயது மனைவி. பெருமானாருக்கும் அவர்களுக்கும் இடையில் இருந்த நட்பு பலருக்கும் மனசுக்குள்ளார ஒரு பொறாமையை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதனால நயவஞ்சகர்களில் சில பேர் ஒரு சந்தர்ப்பத்தில் ஆயிஷா அம்மாவுக்கு எதிரான ஒரு அவதூறை கிளப்பிட்டு இருந்தாங்க. அந்த அவதூறு மதீனால பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துச்சு. இஸ்லாமிய வரலாற்றில் மதீனாவை நீண்ட காலம் கலக்கத்தில் வைத்திருந்த பிரச்சனைனா ரெண்டு பிரச்சனை. ஒன்று, கிப்லாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றினாங்க. முதல்ல மதீனாவுக்கு போன உடனே பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுதுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொன்னா நீங்க காபாவை பார்த்து திரும்புங்கன்னு சொன்னா காபாவை பார்த்து ரசூலுல்லாஹ் திரும்பிட்டாங்க. இந்த கிப்லாவை மாற்றின போது யூதர்கள் அதை ஒரு பெரிய விஷயமாக்கிட்டாங்க. தொடர்ந்து டெய்லி அதை இஷ்யூ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. குர்ஆன்லயே அல்லாஹ் நிறைய ஆயத்துல அதை பத்தி சொல்றான். டெய்லி இஷ்யூ பண்ணிட்டே இருந்தாங்க. அதனால மதீனால கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல அது ஒரு இஷ்யூவாவே இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு மேல இஷ்யூவாக பிரச்சனையாக இருந்தது இந்த ஹதீஸுல் இஃப்க் அப்படிங்கிற ஆயிஷா அம்மாவின் மீது அவதூறு சொல்லப்பட்ட பிரச்சனை. பெரிய பிரச்சனையா இருந்துச்சு.
அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் இடத்துல பல்வேறு ஆலோசனைகளை செய்தாங்க. இப்படி ஒரு அவதூறு சொல்லப்பட்டிருக்கு, இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு பல பேர்கிட்டையும் பேசினாங்க. மிம்பர்ல ஏறி நின்று தன்னுடைய மனைவி பரிசுத்தமானவர் அப்படிங்கிறதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரகடனப்படுத்தினாங்க. இப்படி பல நாள் அப்படி போச்சு. கடைசியில் அல்லாஹு தஆலா 10 வசனங்களை இறக்கி ஆயிஷா அம்மா அவங்க பரிசுத்தமானவர்கள் அப்படிங்கிறதையும் சொன்னா, ஆயிஷா அம்மா மீது அவதூறு சொன்னவர்கள் நயவஞ்சகர்கள் அப்படின்னு சொன்னா, ஆயிஷா அம்மாவின் மீது அவதூறு சொன்னவர்கள்ல முஸ்லிம்கள் யார் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்களுக்கு 80 கசையடிகள் கொடுக்கணும்னு அல்லாஹ் சொன்னான். ஒரு 10 ஆயத்து இருந்துச்சு. இதுல ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? இந்த ஒரு மாச காலத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வாயை திறக்கல. தன்னுடைய மகள், எந்த ஒரு மனுஷனுக்கும் ரொம்ப நெகிழ்ச்சியான இடம் எது? அவங்களுடைய மகள் விஷயம். மகள் தான். அவங்க மகள் மீது அவதூறு பேசப்பட்டிருக்கு. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய், நான் உங்களுடைய நண்பர் அல்லவா, உங்களுக்கு எப்ப இருந்து நான் உங்களுக்கு உதவியா இருந்திருக்கேன், நான் உங்களுக்கு எவ்வளவு தூரம் ஒத்துழைப்பா இருந்திருக்கேன், என் மகளையே நீங்க இப்படி நினைக்கலாமா? ஒரு வார்த்தை பேச. ஆயிஷா அம்மா வீட்டுல வந்திருக்கிறாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, நான் அழுதுகிட்டே இருப்பேன், என் தகப்பனார் பக்கத்துல இருந்து குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பார், அவ்வளவுதான். தன்னுடைய மகள்கிட்ட வந்து ஒரு வார்த்தை பேசல. அல்லாஹ்வும் ரசூலும் தீர்மானிக்கட்டும் என்று காத்திருந்தார். வரலாற்றில் நாம் நினைக்கிற போதெல்லாம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா நினைக்கிற போதெல்லாம் நெகிழ்ச்சி அடைகிற கட்டம் இது. சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்களுடைய சொந்த மகள் விஷயத்தில் அவதூறு பேசப்பட்ட போதும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கட்டும் என்று. இப்படி ஒரு நண்பர் இந்த உலகத்துல யாருக்காவது கிடைச்சிருப்பாங்களா? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாருக்கு கிடைத்தார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ் சாஹிபுன்னு சொல்றான். சாஹிபுன்னு சொன்னது, சாஹிபுனா நண்பர்னு அர்த்தம். அந்த அடிப்படையில தான் நபித்தோழர்கள் எல்லோருக்கும் சஹாபிகள் அப்படின்னு பேர் வந்துச்சு. எல்லோரும் சஹாபிகள் அழைக்கப்பட்டாங்க. அதனால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவை நினைவு கூறுகிற போது எல்லா சஹாபிகளையும் நாம் நினைவு கூறுகிறோம் அர்த்தம். அல்லாஹ் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி வைப்பாங்க. சஹாபாக்கள் நம்ம மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார். சகோதரர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டா எல்லாரும் சமம்தான். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி சஹாபாக்கள் சமம் அல்ல, அவங்க நம்மளை விட உயர்ந்தவங்க. சட்ட ரீதியாக நம்மை விட அவர்கள் உயர்ந்தவர். சஹாபாக்கள் நாமும் சமம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ் குர்ஆன்லயும் சொல்றான் அதை பத்தி. சஹாபாக்களுடைய சிறப்பை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வஸாபிகுனல் அவ்வலூன மினல் முஹாஜிரின வல் அன்சார் வல்லதீன தபஉஹும் பிஇஹ்சான். சஹாபாக்கள் யார் என்றால் ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். சஹாபாக்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுத்த பேரு. அதனால தான் நாம சஹாபின்னு சொல்லும்போது உமர் அப்படின்னு மட்டும் சொல்றது இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்றோமா இல்லையா? இது யார் சொன்னது? அல்லாஹ் சொன்னது. ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். வரது அன்ஹு, அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். வஅஅத்த லஹும் ஜன்னாத்தின், அல்லாஹ் அவர்களுக்காக சொர்க்கங்களை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல அவங்களுடைய அந்தஸ்தை பாராட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தசுபு அஸ்ஹாபி, என் தோழர்களை குறை பேசி விடாதீர்கள். சகோதரர்களே, ஈமானிய வாழ்க்கையில நான் உங்களுக்கு இந்த ஜும்மாவில் மிம்பர்ல இருந்து உங்களுக்கு சொல்றேன், நம்ம வாழ்க்கையில மறக்க கூடாத, நாம எப்போதும் நினைவில் வைக்க வேண்டிய ஹதீசுகளில் ஒன்று. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தசுபு அஸ்ஹாபி, என் தோழர்களை நீங்கள் திட்டி விடாதீர்கள். ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லவ் அன்ன அஹதகும் அன்ஃபக மிஸ்ல உஹதின் ذهبا, உங்களில் ஒருவர் உஹது மலை அளவு தங்கத்தை தர்மம் செய்தாலும் மா அதரக முத்த அஹதிஹிம் வலா நஸீபஹு வலா நஸீஃபஹு, என் தோழர் ஒரு கையளவு செய்த தர்மத்திற்கோ அல்லது அதன் பாதி அளவு செய்த தர்மத்திற்கோ ஈடாகாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நான் அதுதான் சொன்னேன், சட்ட ரீதியாகவே சஹாபாக்களின் அந்தஸ்து உயர்வானது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்றார், நீங்க ஒரு மலையளவு அப்படின்னு மட்டும் சொல்லல, ஒரு மலையளவு தங்கத்தை தர்மம் செய்தாலும் என் தோழர் கையளவு செய்கிற கோதுமையின் தர்மத்திற்கு அது ஈடாகாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதற்கு காரணம் இருக்கு. அந்த சஹாபாக்கள் இந்த தீனுக்காக அவ்வளவு செய்திருக்கிறார்கள். அதற்கு காரணம்.
அதனாலே சஹாபாக்கள் அப்படிங்கிறவங்க நம்ம மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள். அவங்களுடைய அந்தஸ்தை நாம பல வகைகளிலும் நம்ம மார்க்க அறிஞர்கள் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அல்லாஹ் உறுதிப்படுத்தியிருக்காங்க, ரசூலுல்லாஹ் உறுதிப்படுத்தியிருக்காங்க, நம்முடைய மார்க்க அறிஞர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அவங்க எல்லோரும் நீதவான்கள். சஹாபின்னா யாரு? ரசூலுல்லாவை ஈமான் கொண்டு பார்த்த எல்லோரும் சஹாபாக்கள் தான். அது கொஞ்ச நேரம் பார்த்திருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் பார்த்திருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஈமான் கொண்ட நிலையில் அவர்களை பார்த்த எல்லோரும் சஹாபிகள் தான். கொஞ்ச நேரம் பார்த்திருந்தாலும் அந்த சஹாபியினுடைய அந்தஸ்து உயர்வானது தான். அவருக்கு நிகராக அவருக்கு பின்னால் வந்த யாரும் இருக்க முடியாது. உலகத்துல வலிமார்கள்னு சொல்றோமா இல்லையா? வலிமார்கள், இறைநேசர்கள், நல்லடியார்கள்னு சொல்றோமா இல்லையா? அவங்க யாரும் எவ்வளவு உயர்ந்து போற்றப்பட்டாலும் சரி, அவங்க யாரும் சஹாபாக்களுக்கு நிகராக முடியாது. சஹாபாக்கள் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர். அவர்கள் எல்லோரும் நீதவான்கள். அவங்களுக்கு இடையில ஏற்பட்டிருக்கிற சில பிரச்சனைகள் இருக்கும். அவங்களும் சில தவறுகள் செஞ்சிருக்கலாம். மார்க்க என்ன சொல்லுது? நபிமார்கள் மட்டும்தான் பாவம் செய்யாமல் பாதுகாக்கப்பட்டவர்கள். சஹாபாக்களிடத்திலேயும் கூட சில தவறுகள் நடந்திருக்கலாம். ஆனால் அதை பேசுகிற அருகதை நமக்கு இல்லை. அதை பேசுகிற அருகதையோ அதை பற்றி விமர்சனம் செய்கிற அருகதையோ நமக்கு இல்லை. இதை அழுத்தமாக நாம புரிய வச்சுக்கிட்டா நம்ம ஈமான நம்ம பாதுகாத்துக்கலாம். அதனாலதான் சொல்ல வந்த, இது வெறும் கருத்தல்ல, நம்முடைய ஈமானை பாதுகாக்கிற ஒரு தத்துவம். இந்த ஆன்டி வைரஸ்னு நம்முடைய சாப்ட்வேர்ல சொல்றான் பாருங்க. வைரஸ் வராமல் நம்முடைய போனை பாதுகாத்துக்கணும், வைரஸ் வராம நம்முடைய கம்ப்யூட்டரை பாதுகாத்துக்கணும்னு சொல்றதுக்கு ஒரு சாப்ட்வேர் போடுறான் பாருங்க, ஆன்டி வைரஸ். அது மாதிரி ஒரு ஆன்டி வைரஸ் தத்துவம் இந்த தத்துவம். சஹாபாக்கள் எல்லோரும் நீதவான்கள். இத எல்லா காலத்திலையும் நாம மனசுல வச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்கள யார பத்தியும் எதையும் பேசக்கூடாது. ஒருத்தரை பத்தி பேச்சு வருதா, இவர் சஹாபியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு போயிடும். அப்படி சொல்லிவிட்டு நகர்ந்து விடுகிற அளவுக்கு நாம என்ன ஆகணும்? நம்முடைய மார்க்கத்தை நம்ம பாதுகாத்துக்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க மேல அவதூறு சொல்லப்பட்டதுன்னு சொல்லலாம் இல்லையா? இந்த அவதூறை தெரியாமல் பரப்பினவங்கள ஒருத்தர் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு, பெரிய சஹாபி. அவர் என்ன செஞ்சிட்டாரு? இது தெரியாம சொல்லிட்டார். அவருக்கு 80 கசையடி கொடுக்கப்பட்டது. அவருக்கும் 80 கசையடி கொடுக்கப்பட்டது. இந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா ஒரு நாள் ஆயிஷா அம்மாவுக்கு இருந்த வீட்டுக்கு பக்கத்துல வர்றாங்க. அவங்களுடைய திண்ணையில உட்கார்றாங்க. சஹீஹ் புகாரில இந்த ஹதீஸ். அவங்களுடைய திண்ணையில உட்கார்றாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கிற போது ஆயிஷா அம்மா சொல்றாங்க, இவர் பத்ர் யுத்தத்துல கலந்துகிட்ட சஹாபின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, இவர் பத்ர் யுத்தத்துல கலந்துகிட்ட. அப்ப என்ன நினைப்பு வரல அவங்களுக்கு? இவர் என் விஷயத்துல குறை சொன்னவரு, என் விஷயத்துல தண்டனை பெற்றவர் அப்படின்றது உலகத்துக்கு காட்டுறத அவங்க நினைக்கல. இவர் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர்னு சொல்லி புகழ்ந்தாங்களே, இதுதான் சஹாபாக்கள் விஷயத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறை. சஹாபாக்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அவங்களுக்கு இடையில சில நேரங்களில் சண்டை இருந்திருக்கலாம். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல சஹாபாக்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக நின்று யுத்தங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. அவற்றையெல்லாம் ஒரு வரலாற்றை வாசிப்பதாக வாசித்து விட்டு போய்விட வேண்டுமே தவிர அதற்குள் இறங்கி கருத்து சொல்ல முயற்சி செய்கிற நிமிடத்தில் ஈமான் பாதிப்புக்குள்ளாகிவிடும். நாம் எச்சரிக்கையாக இருக்கிறோம். இது சாதாரண விஷயம் அல்ல. இது ஒரு ஆன்டி வைரஸை போல நம்மை பாதுகாக்கிற ஒரு இடம். எனவே சஹாபாக்களுக்கு எதிரான பேச்சு, எந்த சஹாபிக்கு எதிராக பேசாலும் சரி, அது ஒரு ஆலிம் பேசினாலும் சரி, ஒரு ஷேக்குங்கிற போர்வையில் இருக்கிற ஒரு பெரிய மனுஷர் பேசினாலும் சரி, ஒரு அரசியல் கட்சி பேசினாலும் சரி, அல்லது ஒரு அரசியல் தலைவர் பேசினாலும் சரி, அவரை விட்டு நாம் விரண்டோடி விட வேண்டும். நெருப்பை கண்டு விரண்டோடுவது போல சஹாபாக்களுக்கு எதிராக பேசுகிற யாராக இருந்தாலும் நமக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நாம் விரண்டோடி விட வேண்டும். அவர்கள் அத்தனை பேரும் சிறந்தவர்கள். அந்த சஹாபாக்களில் சிறந்தவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு. இந்த வரிசையையும் நாம ஈமான் கொள்ளணும். இந்த சஹாபாக்கள்ல சிறந்தவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு. அவர்களுக்கு அடுத்து உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா. அவர்களுக்கு அடுத்து உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா. அவர்களுக்கு அடுத்து அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா. இந்த வரிசையையும் நாம் ஈமான் கொள்ளணும். இப்படித்தான் சிறந்தவர். ஏன்னா நம்ம சமுதாயத்துல தலைவர்களை வச்சு குழப்பம் நிறைய இருக்கு. இந்த வரிசையை மாற்றி விட்டு
இவரை விட அலி ரலியல்லாஹு தஆலா சிறந்த, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹு தஆலா சிறந்தவர், அபூபக்கரை விட உமர் சிறந்தவர் என்றெல்லாம் பேசி தேவையில்லாமல் ஏற்படுத்தப்பட்ட குழப்பங்கள் நிறைய இருக்கு. அதனால இந்த வரிசையையும் நாம நம்பிக்கை கொள்ளணும். சஹாபாக்கள் சிறந்தவங்க. இந்த சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, அலி இப்னு அபி தாலிப் என்ற அந்த வரிசையும் நம்பணும். நம்ம ஜும்மால 2வது குத்துபால இந்த 4 பேருடைய பேரையும் சொல்றோம். பேரை சொல்லும்போது நீங்க எல்லாம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவீங்க. இது வெறும் துஆ மட்டும் இல்லை சகோதரர். அது வெறும் துஆ மட்டுமல்ல, நம்முடைய இதயத்தில் ஈமானிய ஒரு அடையாளத்தை அழுத்தமாக பதிய வைக்கிற வேலை. அது அப்படி சொல்ல போய்த்தானே இந்த வரிசை நம்ம ஞாபகத்தில் இருக்கு இல்லையா? நம்மள சின்ன பிள்ளைகளா இருந்தா கூட இந்த வரிசை தெரியுமா இல்லையா? ஞாபகத்தில் இருக்கு. எதனால ஞாபகத்தில் இருக்கு? இந்த குத்துபால சொல்லப்படுறதுனால ஞாபகத்தில் இருக்கு. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இதை ஏற்பாடு செய்தாங்க. என்ன காரணம்? சமூகத்தில் பிரச்சனை வரக்கூடாது, ஈமானுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக இந்த 4 பேருடைய வரிசையையும் சொல்லிக் கொடுத்தாங்க. அதனால யாராவது இந்த வரிசையை மாற்றி இப்படி இல்லை இவரை விட இவர் சிறந்தவர்னு பேசினா நாம ஏதோ விஷஜந்துக்களை பார்த்தது போல அவர்களை விட்டு ஓடி போய் விட வேண்டும். நான் இவ்வளவுக்கும் சொல்றதுக்கு காரணம், இப்ப சமூகத்துல சில பேர் ஷைத்தான் இருக்கானே, பிரச்சனை இல்லாட்டாலையும் பிரச்சனையை கிளப்பி விடுவோம். எங்க பிரச்சனை, எங்கேயும் பிரச்சனையே இல்லாட்டியும் சாயால நீ ஏன் சக்கரை கம்மியா போட்டேன்னு ஒரு பிரச்சனையை கிளப்பிடுவோம். சக்கரைங்கிறது அவனுக்கு போதுமானது. அதுல அப்ப ஷைத்தான் என்ன பண்றான்? பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு எதையாவது ஒரு வாசகத்தை தேடிக்கிட்டே இருப்பான். அப்படி அவன் பல நேரங்களில் இப்படியும் சில பேருக்கு உருவாக்கி விட்டு சில பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுட்டு இருக்கான். நாம மனசுல அடியாளத்தில் இந்த கருத்தை இருத்தி கொண்டோம் என்றால் இது ஒரு ஆன்டி வைரஸாக, எந்த வைரஸும் நம்முடைய ஈமானை பாதுகாக்காமல் இது பாதுகாத்து விடும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜமாதுல் ஆகிர் மாதத்தினுடைய 22ஆம் நாளிலே அவங்க வஃபாத்தானாங்க. ரசூலுல்லாஹ் மாதிரி அவங்களும் திங்கக்கிழமை தான் மௌத்தானாங்க. அவங்க வயசும் 63 தான். எப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு வயசு 63 அவங்க வயசு. அவங்க எவ்வளவு பக்குவமானவங்கன்னா, என் ஜனாசாவை என்னுடைய மனைவியே குளிப்பாட்டட்டும்னு சொன்னாங்க. அவங்களுடைய உடலை வேற யாரும் பார்க்கறது அவங்க விரும்பலை. அதனால என் மனைவி குளிப்பாட்டட்டும் அப்படின்னு வசியத்து செய்துட்டு போன பெருந்தலைவர் ஹஸரத் அபூபக்கர் சித்திக். அது எல்லாத்தையும் விட இன்னொரு பெரிய சிறப்பு, ரொம்ப உறுதியா எனக்கு பின்னாடி அடுத்து உமர் ஆட்சியில் இருப்பார்னு சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு பின்னாடி உமர் ஆட்சி எவ்வளவு பெரிய கொடை இந்த தீனுக்கு ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா செய்திருக்கிறார்கள்னா எண்ணி சொல்றது அந்த அளவுக்கு நிறைய கொடைகளை செய்திருக்கிறார்கள். அந்த பெருமக்களை நினைத்து வாழ்பவர்களாக அவர்களுடைய அடிப்படையில் வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஈமானிய வலிமையை அல்லாஹ் நமக்கு தந்தல்வானாக. அவர்களைப் போல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து வாழக்கூடிய மனப்பக்குவத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல்வானாக. சஹாபாக்களை போற்றியும் புகழ்ந்தும் அவர்களது அடியொட்டி வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.